रिया कुमारी थापा, शिवानी यादव, अनु गिर्रा, தற்போது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் ஷாம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். சார், கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனதுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். மாணவர்களுடைய 3 கோரிக்கைகள்ல ஒரு கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஒட்டுமொத்த இந்திய இளைஞர்களின் கோபத்திற்கு மத்திய அரசு, குறிப்பாக மோடி அரசு முதன்முறையாக பணிந்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். மாணவர்கள் என்ற வகையிலே இதை சுருக்க வேண்டாம். இளைஞர்களின் ஏமாற்றம் இதிலே நன்றாகவே தெரிந்தது. வேலைவாய்ப்பின்மை, வறுமை, எதிர்காலத்தை பற்றிய அச்சம், இது எல்லாமாக சேர்ந்து நீட் எதிர்ப்பு என்கிற அந்த புள்ளியிலே இணைந்தது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் தான் நீட் ஆரம்பத்திலிருந்தே எதிர்த்த மாநிலம், ஒரே மாநிலம் நாம் தான். ஆனால் கல்வி மாநில பட்டியலுக்கு போவதுதான் இதற்கான நிரந்தர முற்றுப்புள்ளி. அதுதான் உண்மையிலேயே எங்களை போன்றவர்களின் எண்ணம். அதுதான் 1976 கல்வி மாநில பட்டியல் தான் இருந்தது. நாங்கள் கல்லூரி முடிக்கும் போது அது மாநில பட்டியலில் இருந்தது. இப்போது பொது பட்டியலுக்கு போனதால் ஏற்பட்ட கெடு விளைவுதான் இது. அகில இந்திய அளவிலே வருகிற எல்லா நுழைவுத் தேர்வுகளையும் நாம் எதிர்க்கிறோம். நிரந்தரமாக அதை நீக்குவதற்கான வழி என்பது கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு போவது. ஆனால் குறைந்தபட்ச நீட் எதிர்ப்பு என்கிற புள்ளியிலே தர்மேந்திர பிரதான் ராஜினாமா வந்திருக்கிறது. நீட் ஒழிக்கப்படுமா என்று நமக்கு இப்போது தெரியாது. கோரிக்கை கூட அது அல்ல. திருத்தப்பட்ட நீட், வினாத்தாள் கசிவு இல்லாத நீட், இப்படித்தான் கோரிக்கைகள் வைக்கப்பட்டன. எது எப்படி இருந்தாலும் முதல் நகர்வு, ஒரு இளைஞர்களின் கிடைத்த வெற்றிக்கான முதல் நகர்வு. அப்படி பார்க்கும்போது இதை வரவேற்க வேண்டியதுதான். சார், நீங்க குறிப்பிட்ட போத மாநில பட்டியலுக்கு கல்வியை மாற்றணும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. தாவேக அரசு இதே நிலைப்பாட்டில் தான் அவங்களுடைய கருத்துக்களும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வு வேண்டாம் அப்படின்றத வச்சுதான் போராட்டத்தை எடுத்திருக்காங்க. டெல்லியை பொறுத்த வரைக்கும் முறைகேடை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதை எப்படி ஒப்பிட்டு பார்க்கறது சார்? முறைகேடுகளற்ற நீட் என்பதையும் நாம் எதிர்க்க வேண்டும். காரணம் என்னவென்றால், அகில இந்திய அளவிலான நுழைவுத் தேர்வு என்பது 10க்கு 7 பேர் அரசு பள்ளி மாணவர்கள் இந்தியா முழுவதும். அவர்களுக்கு பெரிய அநீதி இது. அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்ற மாணவர்களையும் தனியார் பள்ளிகளில் பயில்கிற மாணவர்களையும் ஒரே தட்டில் வைத்து பார்க்கக்கூடாது. நீட்ல பாஸ் மார்க்ங்கிறது 170 180 தான். தரம் மிகுந்த மருத்துவக் கல்லூரிகளில், அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அட்மிஷன் என்பது தரவரிசை பட்டியலின்படி வருவது. நீட் தேர்வில் பாஸ் செய்தால் மட்டும் அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்காது. எனவேதான் நாம் என்ன சொல்கிறோம் என்றால், பள்ளி இறுதி, அதாவது இன்றைக்கு +2 மதிப்பெண் எதுவோ அதன் அடிப்படையிலே தான் நுழைவுத் தேர்வுகள் நடத்த வேண்டும். அது அந்தந்த மாநிலத்துக்கான உரிமை. இந்த நிலைப்பாட்டை நோக்கி தான் போக வேண்டும். தாவேக அரசு இந்த நிலைப்பாடு நான் நேற்றோட நெற்றிகன் நிகழ்ச்சியில் அதை வரவேற்றிருக்கிறேன். பொதுவாகவே கல்வி என்பது மாநிலங்களின் உரிமை. அதிலே மத்திய அரசு தலையிடுவது தவறு. எதற்காக 2 கல்வித்துறை? இங்கு ஒரு கல்வித்துறை, மத்திய அரசிலே ஒரு கல்வித்துறை, எந்த கல்வித்துறை உயர்ந்தது என்பதிலே குழப்பம். நீட் என்பதே அது கோச்சிங் இன்ஸ்டியூட் கொள்ளதான். கோச்சிங் இன்ஸ்டியூட்ல படிக்காம நீட்ல ஹை மார்க்ங்கிறது அது இம்பாசிபிள், ஜஸ்ட் இம்பாசிபிள். இந்த நீட் எதிர்ப்பு என்பது அந்த புள்ளியில் போய் முடியுமே ஆனால் அதுதான் இதற்கான வெற்றி. குறைந்தபட்ச தர்மேந்திர பிரதான் ராஜினாமா என்ற வகையிலே மோடி அரசு பணிந்திருக்கிறது. இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி சார்.